வணக்கம், இது பிரேக் ஃப்ரீ பிரைம் டைம். முழுமையான செய்திகளின் 3 மணி நேர அணிவகுப்பு. முதலில் சூப்பர் 60 இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளின் விறுவிறுப்பான தொகுப்பு. அந்த வகையில் முதலாவதாக, சரியான நேரம் வரும்போது அதிமுக பாஜக கூட்டணி குறித்து அறிவிப்போம் என அமித்ஷா கூறியிருக்கிறார். அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பது குறித்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார். ஆங்கில செய்தி ஊடகத்திற்கு பேட்டியளித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, சரியான நேரம் வரும்போது கூட்டணி குறித்த அறிவிப்பை வெளியிடுவோம் எனவும் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு இல்லாததால் இளைஞர்கள் வேறு மாநிலங்களுக்கு புலம்பெயர்ந்து வருவதாகவும், முன்னணி மாநிலமாக இருந்த தமிழ்நாடு திமுக அரசின் கொள்கைகளால் குழப்பமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதால் திமுகவை ஆட்சியிலிருந்து மக்கள் அகற்றுவர் என தான் நம்புவதாகவும் கூறினார். 2026 சட்டப்பேரவைத் தேர்தலின் மூலம் தென் மாநிலத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வரும் எனவும் அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்தார். கடந்த செவ்வாய்க்கிழமை திடீரென டெல்லி சென்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசிய நிலையில் கூட்டணி பேச்சு நடப்பதாக அமித்ஷா கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் இது அமித்ஷாவின் சொந்த கருத்து என அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி தெரிவித்துள்ளார். அது அவர் சொல்லுகின்ற கருத்து. அவர் சொல்லுகின்ற கருத்தை எங்களிடத்தில் நீங்கள் கேட்கக்கூடாது. எங்களுடைய இன்றைய நிலைப்பாடு, நாங்கள் சென்ற முழு காரணம் மாநிலத்தினுடைய நலன் கருதி தான் சென்றிருக்கிறோம். அரசியல் நோக்கத்துடன் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்திக்கவில்லை என்றும் அவர் விளக்கமளித்தார். அதிமுக பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை குறித்த பரபரப்புக்கு மத்தியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் ரகசியமாக சந்தித்து பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இடையே கருத்து வேறுபாடு நிலவி வருவதாக கூறப்படுகிறது. நிலையில் மதுரையிலிருந்து ரகசியமாக செங்கோட்டையன் டெல்லி சென்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. அங்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை செங்கோட்டையன் சந்தித்துவிட்டு திரும்பியுள்ளதாக கூறப்படக்கூடிய நிலையில் இது அதிமுகவுக்குள் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து பதிலளித்த முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, தற்செயலாக சந்திப்பு நடந்திருக்கும் என்று கூறினார். செங்கோட்டையன் பேசினதை பற்றி ஒரு பெருசா, நிர்மலா சீதாராமன் தமிழ் தானே, அது மதுரையில் பிறந்த பெண்ணு, அப்புறம் என்ன இருக்கு, அவங்கள பார்க்கறது என்ன தப்பு ஒன்றும் இல்லையே, ஒன்றும் கிடையாது. தற்செயலாக பார்த்துருப்பாங்க, எங்கேயாச்சும் பார்த்துருப்பாங்க. உள்நோக்கத்துடன் மத்திய அமைச்சர்களை செங்கோட்டையன் சந்தித்திருக்க மாட்டார் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் திமுகவுக்கு தான் முதலிடம் என்றும் 2வது இடத்திற்கு தான் போட்டி நிலவுவதாக முதலமைச்சர் MK ஸ்டாலின் கூறியிருக்கிறார். அடுத்து நாங்கள் தான் ஆளுங்கட்சின்னு சொல்லிட்டு இருந்தாரு யாரு, எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்னைக்கு ஒருத்தருக்கு பதில் சொல்வதற்காக அவர் ஒரு பேட்டி தந்திருக்கிறார், நாங்கள் தான் அடுத்த எதிர்கட்சின்னு. ஆக இப்போ 2வது இடத்திற்கு யார் வருவது என்பதில் தான் இன்றைக்கு போட்டி ஏற்பட்டிருக்கிறது அவங்களுக்குள்ள. நம்ம பொறுத்த வரைக்கும் நாம் எப்போதும் தான் முதல். 2026 சட்டமன்ற தேர்தல் தொடர்பான விஜயின் பேச்சால் வரும் தேர்தலில் யாருக்கும் போட்டி என்ற விவாதம் எழுந்திருக்கும் நிலையில் முதலமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். சென்னை பெரம்பூரில் ரமலான் பண்டிகையையொட்டி திமுக சார்பில் இஸ்லாமியர்களுக்கு நலத்திட்டம் வழங்கும் நிகழ்ச்சியும் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், வக்ஃப் வாரிய மசோதாவுக்கு எதிராக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றிய போது EPS வரவில்லை என்று குற்றஞ்சாட்டினார். இந்த சட்டத்தை கொண்டு வர போற அமித்ஷாவை சந்திச்சிருக்கிறார், இதுதான் முக்கியம். மறுநாள் இந்த தீர்மானத்தை நம்ம கொண்டு வர போறோம் தெரிஞ்சும் அவர் சட்டமன்றத்துக்கு வரல. இன்றைக்கு பிரதான எதிர்க்கட்சி யாருன்னு கேட்டீங்கன்னா அதிமுக தான். அதே சமயம் டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்த போது இருமொழிக் கொள்கையை வலியுறுத்தியதற்கு EPSக்கு நன்றி என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் கூறினார். தொண்டனை உற்சாகப்படுத்துவதற்காக அவள் அப்படி கருத்து சொல்லுவாங்க. இந்த எல்லா கட்சி தலைவர்களும் அப்படித்தான். 2026 சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி என்று விஜய் கூறிய கருத்துக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறிய கருத்துக்களே இது. சேலம் மாவட்டம் ஓமலூரில் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்த எடப்பாடி பழனிசாமி பொதுமக்களுக்கு பழங்கள் மற்றும் மோர் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பிரதான எதிர்க்கட்சி அதிமுக என்பதை மக்கள் அங்கீகரித்திருப்பதாக கூறினார். எங்கள் தலைவர்கள் அப்படி இந்த நாட்டை ஆண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு எதிர்கட்சியில் இருக்கின்றவர்கள் கூட சரி, புதிய கட்சி தொடர்கின்றவர்கள் சரி, எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்கிய தலைவர்கள் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், இதையும் புரட்சித் தலைவி அம்மா. மேலும் சட்ட ஒழுங்கு பிரச்சினை குறித்து சட்டப்பேரவையில் பேச அனுமதி மறுத்து தங்களை திட்டமிட்டு சபாநாயகர் வெளியேற்றியதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். யாருக்கு போட்டியோ அதை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. எங்கள் கட்சியில் நாங்கள் உழைப்போம், நாங்கள் ஜெயிப்போம்.
யார் யாரோடு சேர்கிறார்களெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை. திமுகவையும் முதலமைச்சரையும் நேரடியாக தாக்கி பேசிய தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய்க்கு திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் கூறிய பதிலே இது. இதேபோல சக்திமயமான திமுக ஆட்சியை எந்த சக்தியாலும் அகற்ற முடியாது என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய்க்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலளித்துள்ளார். மன்னராட்சி காத்து நின்றது எங்கள் கைகளே, மக்களாட்சி காண செய்தது எங்கள் நெஞ்சமே, என்றும் ஆளும் இந்த எங்கள் ஆட்சி இந்த மண்ணிலே. இதுதான் அவருக்கு பதிலாக சொல்லிக் கொள்கிறேன். நாங்கள் பிடி உஷா போல் பல்வேறு ஓட்டப்பந்தயங்களில் பங்கேற்று வெற்றி கண்டவர்கள், பல கரடுமுரடான பாதைகளை கடந்து வந்தவர்கள். விஜயின் தமிழக வெற்றிக் கழக பொதுக்குழு கூட்ட பேச்சுக்கு காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகையும் எதிர்வினையாற்றியுள்ளார். ஒரு தேர்தலை கூட சந்திக்கல, கொஞ்சம் பொறுமையா வரணும், அதான் என்னுடைய அட்வைஸ். அவசரப்பட வேண்டாம். எல்லா கட்சிக்கும் இவர் பாடம் எடுக்கிற வேண்டிய காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு 140 வயது. இந்த தேசத்தில் முதுமையான வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு கட்சி 140 வயது உடைய கட்சி. 140 ஆண்டுகளா மக்கள் பணியில் இருக்கு. எங்களுக்கு போயிட்டு யாரும் அட்வைஸ் பண்ண வேணாம். மன்னராட்சி என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் கூறுவது முறையல்ல என்றும் செல்வ பெருந்தகை கண்டனம் தெரிவித்தார். கோயில் திருவிழா நடத்த ஒவ்வொரு சாதியினருக்கும் ஒரு நாள் என ஒதுக்கீடு செய்யும் நடைமுறையை தவிர்க்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தாலுகாவிற்குட்பட்ட புதுப்பேட்டை கிராமத்தில் உள்ள துலுக்க சூடாமணி அம்மன் கோயிலில் தேர் திருவிழா நடத்த ஆதிதிராவிட சமுதாய மக்களுக்கு அனுமதி வழங்க கோரி பெரியசாமி என்பவர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். வழக்கு நீதிபதி பரத சக்கரவர்த்தி முன்பு விசாரணைக்கு வந்தபோது விழா அழைப்பிதழ்களிலும் சாதிப் பெயர்கள் இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இதற்கு அறநிலையத்துறை தரப்பில் விழா அழைப்பிதழ்களில் சாதி பெயரை தவிர்க்க வேண்டுமென சுற்றறிக்கை பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. கோயில் திருவிழாக்களில் ஒவ்வொரு சாதியினருக்கும் ஒரு நாள் என ஒதுக்கீடு செய்யும் நடைமுறையை தவிர்க்க வேண்டுமென நீதிபதி உத்தரவிட்டார். பக்தர்கள், உபயதாரர்கள் அல்லது ஊர் பொதுமக்கள் என்ற அடிப்படையில் அடுத்த ஆண்டு முதல் விழா நடத்த அனுமதிக்க வேண்டுமெனவும் சாதி பெயருடன் விழா நடத்த அனுமதிக்க கூடாது எனவும் அறிவுறுத்தி வழக்கை முடித்து வைத்தார். சென்னை உள்ளிட்ட தமிழ்நாட்டில் 11 இடங்களில் நேற்று வெயில் சதமடித்தது. கோடை வெயில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் நேற்று தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக மதுரை விமான நிலையம் மற்றும் சேலத்தில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு வெப்பம் பாட்டியது. மதுரை நகர்ப்பகுதியிலும் ஈரோட்டிலும் 103 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு வெயில் கொளுத்தியதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மீனம்பாக்கத்திலும் வேலூரிலும் நேற்று 103 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு வெப்பம் வாட்டியது. தருமபுரி, கரூர், பரமத்தி மற்றும் திருச்சியில் நேற்று 102 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக வெயில் பதிவானது. கோவையிலும் திருத்தணியிலும் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை கடந்து வெயில் கொளுத்தியதாக வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. சென்னையில் இன்றும் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு வெயில் வாட்டும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழ்நாட்டில் கோடை வெயில் வாட்டி வரும் நிலையில் இன்றும் அதிகபட்ச வெப்பநிலையில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகரிக்கக்கூடும் என தெரிவித்துள்ளது. ஒரு சில இடங்களில் அதிக வெப்பநிலையால் மக்களுக்கு அசௌகரியம் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் அறிவுறுத்தியுள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இன்றும் வறண்ட வானிலையை நீடிக்கும் எனவும் நாளை தென் தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது. எனினும் வட தமிழ்நாட்டில் நாளை வறண்ட வானிலையே நிலவும் என கணித்துள்ளது. நாளை மறுநாள் முதல் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் பரவலாக மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என்று ஆறுதல் தகவலையும் வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் மீண்டும் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மானூர் மதவக்குறிச்சி அருகே ஆலங்குளம் செல்லும் சாலையில் காலாவதியான மாத்திரை, டானிக் மற்றும் ஊசிகள் அதிக அளவில் கொட்டப்பட்டுள்ளன. மேலும் அந்த கழிவுகள் அனைத்தும் பாதி எரிந்த நிலையில் இருக்கின்றன. ஏற்கனவே டிசம்பர் மாதத்தில் கேரளாவிலிருந்து கொண்டுவரப்பட்ட மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரம் பூதாகரமானது. இதில் தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் தானாக முன்வந்து அந்த குப்பைகளை கேரளாவுக்கு கொண்டு செல்ல உத்தரவிட்டது. பின்னர் 30 லாரிகளில் அந்த கழிவுகள் கேரளாவுக்கே கொண்டு செல்லப்பட்டன. இந்நிலையில் மீண்டும் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டிருப்பது அந்த பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இவை எங்கிருந்து கொண்டு வரப்பட்டன, யார் கொண்டு வந்து கொட்டியது என்பன உள்ளிட்டவை குறித்து விசாரணை நடத்தி மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அந்த பகுதியினர் கோரிக்கை வைத்துள்ளனர். உசிலம்பட்டியில் காவலர் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளி சுட்டு பிடிக்கப்பட்ட நிலையில் மேல் சிகிச்சைக்காக மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே கள்ளப்பட்டியைச் சேர்ந்த காவலர் முத்துக்குமார் கடந்த வியாழக்கிழமை கஞ்சா வழக்கில் கைதாகி பிணையில் வெளிவந்த பொன்வண்ணன் உள்ளிட்டோரால் அடித்து கொலை செய்யப்பட்டார். இதையடுத்து தலைமறைவான கொலை கும்பலை பிடிக்க 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்ட நிலையில் தமிழ்நாடு கேரள எல்லை அருகே கம்பமெட்டு வனப்பகுதியில் பதுங்கியிருந்த பொன்வண்ணனை காவல்துறையினர் சுற்றி வளைத்தனர்.
அப்போது போலீசாரை தாக்கிவிட்டு அவர் தப்பியோட முயற்சித்ததாக கூறப்படுகிறது. இதனால் தற்காப்புக்காக காவல்துறையினர் பொன்வண்ணன் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதில் காயமடைந்த பொன்வண்ணனுக்கு கம்பம் மருத்துவமனையில் முதல் உதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு தேனி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார். இதையடுத்து மேல் சிகிச்சைக்காக தேனியில் இருந்து பலத்த பாதுகாப்புடன் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்ட பொன்வண்ணனுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே பொன்வண்ணனின் நண்பர்களான சிவனேஷ் பிரபுவை கைது செய்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். சென்னையில் நீட் தேர்வு அச்சத்தால் மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை கிளாம்பாக்கத்தைச் சேர்ந்த தேவதர்ஷினி நீட் தேர்வுக்கு தயாராகி வந்தார். ஏற்கனவே 2 முறை நீட் தேர்வு எழுதி கட் ஆஃப் மதிப்பெண் கிடைக்காத நிலையில் சென்னை அண்ணா நகரில் தங்கி தனியார் அகாடமியில் பயின்று வந்தார். இந்நிலையில் தேவதர்ஷினி நீட் தேர்வு அச்சத்தால் தனது அறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து கிளாம்பாக்கம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் நீட் ஒழிப்பு ரகசியம் வெளிவர இன்னும் எத்தனை உயிர்கள் போக வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளார். ஆட்சிக்கு வந்தால் நீட் என்ற தேர்வே தமிழ்நாட்டில் இருக்காது என்று பொய் சொல்லி ஏமாற்றிய திமுகவிற்கு தொடரும் நீட் மரணங்கள் மனசாட்சியை உறுத்தவில்லையா என்று வினவியுள்ள எடப்பாடி பழனிசாமி, மாணவி தர்ஷினி மரணத்திற்கு ஸ்டாலின் மாடல் திமுக அரசே பொறுப்பேற்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். நீட் தேர்வை ரத்து செய்தால்தான் கூட்டணி என்று உறுதியை பெற்றுக்கொண்டு பாஜகவுடன் கூட்டணி வைக்க தயாரா என்று அதிமுக பொதுச் செயலாளருக்கு தமிழ்நாடு நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு கேள்வி எழுப்பியுள்ளார். எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள தங்கம் தென்னரசு, மத்தியில் இந்தியா கூட்டணி ஆட்சியமைந்தால் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று முதலமைச்சர் உறுதியளித்ததாகவும் அதே உறுதிமொழியை ராகுல் காந்தியும் அளிக்க செய்ததாகவும் தெரிவித்துள்ளார். டெல்லியில் 3 கார்களை மாற்றி மாற்றி சென்று பிரத்யேகமாக யாரையும் சந்திக்க வரவில்லை என்று சொல்லிவிட்டு இரவோடு இரவாக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி சந்தித்ததாக கூறியுள்ளார். பாஜக அதிமுக கூட்டணி அமையும் என்று அமித்ஷா கூறியிருக்கும் நிலையில் நீட் தேர்வை ரத்து செய்தால்தான் கூட்டணி என்ற உறுதியை பெற எடப்பாடி பழனிசாமியால் முடியுமா என்று தங்கம் தென்னரசு கேள்வி எழுப்பியுள்ளார். சேலத்தில் சாலை ஓரம் பைக்கில் இருந்தவாறு பேசிக் கொண்டிருந்தவர் மீது கார் மோதியதில் அவர் தூக்கி வீசப்பட்டார். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் சாலை ஓரம் பைக் மீது அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தவர் மீது கார் மோதியதில் அவர் தூக்கி வீசப்பட்ட அதிர்ச்சி காட்சிகள் தான் இவை. எடப்பாடியை அடுத்த அரசிராமணி பேரூராட்சிக்குட்பட்ட குஞ்சாம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் பள்ளி ஆசிரியர் மணி. இவர் தனது இருசக்கர வாகனத்தில் பள்ளி இருக்கும் பூலாம்பட்டி பிள்ளிக்குறிச்சி அருகே சென்றுள்ளார். அப்போது சாலை ஓரத்தில் நின்று மற்றொரு ஆசிரியரிடம் அவர் பேசிக் கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் பின்னால் பூலாம்பட்டி நோக்கி சென்ற கார் மணி மீது மோதியது. இதில் அவர் தூக்கி வீசப்பட்டார். பலத்த காயமடைந்த மணி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். உடனிருந்த ஆசிரியைக்கு காயம் ஏற்பட்டது. இதுகுறித்து பூலாம்பட்டி போலீசார் விசாரணை நடத்தினர். காரை ஓட்டிச் சென்ற மேட்டூரைச் சேர்ந்த ரவியை அழைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் சிறுவனை திருநாய் கடித்து குதறிய பதைக்க வைக்கும் காட்சிகள் தான் இவை. திருமங்கலம் நகராட்சிக்குட்பட்ட குடிமர தெருவில் நடந்து சென்ற சிறுவனை திருநாய் ஒன்று கடித்து குதறியது. இதனால் பதறிப்போன சிறுவன் நிலை தடுமாறி கீழே விழுந்தார். எனினும் அந்த நாய் சிறுவனை விடாமல் கடித்து குதறியது. இதனை கவனித்த அப்பகுதி மக்கள் ஓடி வந்து திருநாயை விரட்டிவிட்டு சிறுவனை மீட்டனர். சிறுவனுக்கு கை கால்களில் பலத்த காயம் ஏற்பட்டது. திருமங்கலம் நகராட்சியில் தெருநாய்கள் அதிக அளவில் உள்ளதாகவும் அவற்றை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடற்கரையில் திடீரென கடல் நீர் உள்வாங்கிய நிலையிலும் பக்தர்கள் அச்சமின்றி புனித நீராடினர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் கடற்கரையில் கடல் நீரானது அமாவாசை, பௌர்ணமி ஆகிய நாட்களில் உள்வாங்கி காணப்படுவதும் பின்னர் இயல்பு நிலைக்கு திரும்புவதும் வழக்கமாக இருந்து வருகிறது. இந்நிலையில் சனிக்கிழமை அமாவாசை என்பதால் கோயில் கடலானது சுமார் 100 அடி தூரத்திற்கு உள்வாங்கி காணப்பட்டது. நாழிக்கிணறு கடல் பகுதியிலிருந்து ஐயா வைகுந்தர் அவதாரபதி வரை சுமார் 500 மீட்டர் தூரத்திற்கு
கடல் உள்வாங்கி காணப்பட்டது. இதனால் பச்சை நிற பாசி படிந்த பாறைகள் வெளியே தெரிந்தன. எனினும் பக்தர்கள் அச்சமின்றி பாசி படிந்த பாறைகள் மீது ஏறி நின்று செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். கடல் நீர் உள்வாங்கி காணப்பட்டதால் கடலில் கிடந்த கல்வெட்டு ஒன்றும் வெளியே தெரிந்தது. பிரதமர் மோடியின் இன்றைய நாக்பூர் பயணம் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. பிரதமரான பின்னர் முதல் முறையாக நரேந்திர மோடி நாக்பூரில் உள்ள RSS தலைமையகத்திற்கு இன்று செல்ல உள்ளார். இது தொடர்பாக பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் காலை 9 மணி அளவில் மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் உள்ள RSS தலைமையகத்திற்கு செல்லும் பிரதமர் மோடி RSS நிறுவனர் ஹெட்கேவர் மற்றும் கோல்வால்கர் ஆகியோரின் நினைவிடங்களுக்கு சென்று மரியாதை செலுத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. RSS அமைப்பால் 2014ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட பன்னோக்கு கண் மருத்துவமனையின் விரிவாக்கமான மாதவ் நேத்ராலயா சிகிச்சை மையத்திற்கு அடிக்கல் நாட்ட உள்ளார். இந்த பயணத்தின் போது அம்பேத்கர் புத்த மதத்தை தழுவிய இடமான தீக்ஷாபூமிக்கு சென்றும் பிரதமர் மரியாதை செலுத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2012ஆம் ஆண்டு குஜராத் முதலமைச்சராக இருந்தபோது RSS தலைமையகத்திற்கு சென்ற மோடி 2014ஆம் ஆண்டு பிரதமராக பதவியேற்ற பிறகு முதல் முறையாக இன்று செல்ல உள்ளார். சத்தீஸ்கரில் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 16 மாவோயிஸ்டுகள் உயிரிழந்தனர். சுக்மா மாவட்டத்தில் உள்ள வனத்தையொட்டிய பகுதியான உபம்பள்ளி கெர்லாபால் என்ற இடத்தில் நக்சலைட்டுகள் பதுங்கியிருப்பதாக வந்த தகவலை அடுத்து மத்திய பாதுகாப்பு படையினர் வெள்ளியன்று தேடுதல் வேட்டையில் இறங்கினர். அப்போது அங்கிருந்த நக்சலைட்டுகள் பாதுகாப்பு படையினர் மீது தாக்குதலை நடத்தினர். பாதுகாப்பு படையினரும் பதில் தாக்குதலை தொடுத்தனர். இரு தரப்பினருக்கும் இடையே இடைவிடாது தாக்குதல் தொடர்ந்தது. பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் நக்சலைட்டுகள் 16 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். மேலும் பாதுகாப்பு படையினர் 2 காயமடைந்தனர். இவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். உயிரிழந்த நக்சலைட்டுகளின் உடல்கள் மற்றும் பயங்கர ஆயுதங்களை மீட்ட பாதுகாப்பு படையினர் தொடர்ந்து தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர். பெண் கிடைக்காமல் இளைஞர்கள் தவித்து வரும் நிலையில் தெலங்கானாவில் ஒரு மணமேடையில் 2 காதலிகளை இளைஞர் திருமணம் செய்து கொண்ட காட்சிகள் தான் இவை. தெலங்கானா மாநிலம் கொமரம் பீம் ஆசிபாபாத் மாவட்டத்தில் உள்ள கும்மூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் சூரியதேவ். இவர் அதே கிராமத்தைச் சேர்ந்த லால் தேவி, ஜல்கர் தேவி ஆகியோரை காதலித்து வந்தார். இந்த முக்கோண காதல் விவகாரம் குடும்ப உறுப்பினர்களுக்கு தெரியவர அவர்களை கண்டித்தனர். ஆனால் இளம் பெண்கள் 2 பேரும் சூரியதேவை திருமணம் செய்து கொண்டு ஒரே வீட்டில் வசிக்க முடிவு செய்தனர். இதனால் வேறு வழியின்றி அவர்களுக்கு பெற்றோர் திருமணம் செய்து வைத்தனர். சூரியதேவ் ஒரே மணமேடையில் 2 காதலிகளையும் கரம் பிடித்து தாலி கட்டினார். IPL-இல் மும்பை இந்தியன்ஸ் அணி குஜராத் டைட்டன்ஸுக்கு எதிரான தனது 2வது போட்டியிலும் தோல்வியடைந்தது. அகமதாபாத்தில் நடந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த குஜராத் அணிக்கு தொடக்க வீரராக களமிறங்கிய தமிழ்நாட்டைச் சேர்ந்தவரான சாய் சுதர்சன் அதிரடியாக 63 ரன்கள் எடுத்து வலு சேர்த்தார். சுப்மன் கில் 38 ரன்களும் ஜாஸ் பட்லர் 39 ரன்களும் சேர்த்து கை கொடுத்தனர். கடைசி நேரத்தில் அடுத்தடுத்து விக்கெட்டுகள் விழுந்தாலும் முன்வரிசை வீரர்களின் அபார ஆட்டத்தால் குஜராத் டைட்டன்ஸ் அணி 20 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட் இழப்புக்கு 196 ரன்களை குவித்தது. 197 எடுத்தால் வெற்றி என்ற கடினமான இலக்குடன் களமிறங்கிய மும்பை அணிக்கு ஆரம்பமே அதிர்ச்சி காத்திருந்தது. முன்னணி வீரரான ரோஹித் சர்மா இந்த போட்டியிலும் முதல் ஓவரிலேயே 8 ரன்களில் ஆட்டமிழந்து வெளியேறினார். மற்றொரு தொடக்க வீரரான ரிக்கல்டன் 6 ரன்னில் வெளியேறினார். இதனையடுத்து திலக் வர்மா, சூரியகுமார் இணைந்து போராடினர். திலக் வர்மாவை 39 ரன்களிலும் அதிரடியாக 28 பந்துகளில் 48 ரன்கள் சேர்த்த சூரியகுமாரையும் பிரசித் கிருஷ்ணா வெளியேற்றினார். கேப்டன் ஹர்திக் பாண்டியாவும் 11 ரன்களில் நடையை கட்ட 20 ஓவர்களில் 160 ரன்களை மட்டுமே சேர்த்த மும்பை இந்தியன்ஸ் 36 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது. விளையாடிய 2 போட்டிகளிலும் மும்பை இந்தியன்ஸ் தோல்வியை தழுவிய நிலையில் முதல் போட்டியில் தோற்ற குஜராத் டைட்டன்ஸ் வெற்றி பாதைக்கு திரும்பியுள்ளது. IPL தொடரில் இன்று சென்னை சூப்பர் கிங்ஸ் தனது 3வது போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸுடன் பலப்பரீட்சை நடத்தவுள்ளது. சென்னை சேப்பாக்கத்தில் முதல் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணியை வீழ்த்திய CSK 2வது போட்டியில் பெங்களூரு அணியிடம் தோல்வியடைந்தது. சொந்த மண்ணில் தோல்வியடைந்ததால் CSK ரசிகர்கள் சோகத்தில் இருக்கும் நிலையில் அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் இரவு 7:30 மணிக்கு நடைபெறும் போட்டியில் ராஜஸ்தானை எதிர்கொள்ளவுள்ளது. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி தனது முதல் 2 போட்டிகளிலும் தோல்வியடைந்ததால் இன்று வெற்றி பெறும் முனைப்பில் உள்ளது. இதனால் யார் வெற்றி பாதைக்கு திரும்புவது என்பதில் CSK ராஜஸ்தான் ராயல்ஸ் இடையே போட்டி நிலவுகிறது. இதனிடையே மாலை 3:30 மணியளவில் விசாகப்பட்டினத்தில் நடைபெறும் மற்றொரு போட்டியில் அக்சர் பட்டேல் தலைமையிலான டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் கம்மின்ஸ் தலைமையிலான சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் மோத உள்ளன. டெல்லி அணி ஒரு போட்டியில் மட்டும் ஆடி வெற்றி பெற்றுள்ள நிலையில்
2 போட்டிகளில் பங்கேற்று ஒன்றில் தோல்வியை தழுவிய சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி டெல்லி அணிக்கு நெருக்கடியை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ரொனால்டோ சீனியர், ரொனால்டினோ, ரிவால்டோ போன்ற ஜாம்பவான்களை தெரியாத கால்பந்து ரசிகர்கள் இருக்கவே முடியாது. அவர்களை ஒரு முறையாவது பார்த்துவிட மாட்டோமா என எண்ணிய ரசிகர்கள் ஏராளம். அப்படிப்பட்ட அரிய வாய்ப்பு சென்னை ரசிகர்களுக்கு வாய்த்துள்ளது. பிரேசில் லெஜெண்ட்ஸ் மற்றும் இந்தியா ஆல் ஸ்டார்ஸ் கால்பந்து அணிகள் மோதும் வரலாற்று சிறப்புமிக்க கால்பந்து காட்சி போட்டியில் விளையாட பிரேசிலில் ரொனால்டினோ, ரிவால்டோ உள்ளிட்ட உச்ச நட்சத்திரங்கள் சென்னை வந்துள்ளனர். சென்னையில் 31 மற்றும் 1ஆம் தேதிகளில் சர்வதேச அளவிலான கால்பந்து கருத்தரங்கம் நடைபெறவுள்ளது. கால்பந்து விளையாட்டை அனைத்து நாடுகளுக்கும் கொண்டு சேர்ப்பது, ஒரே குடையின் கீழ் அனைத்து நாடுகளையும் ஒருங்கிணைப்பது உள்ளிட்ட நோக்கத்தோடு நடைபெறும் இந்த கருத்தரங்கில் உலக கோப்பையை வென்ற பிரேசில் வீரர்களிடம் கலந்துரையாடலும் நடைபெறவுள்ளது. இந்நிகழ்விற்கு முன் காட்சி போட்டியில் பிரேசில் லெஜெண்ட்ஸ் அணியும் இந்தியன் ஆல் ஸ்டார்ஸ் அணியும் சென்னை நேரு விளையாட்டரங்கில் மோதுகின்றன. இந்த போட்டி இன்று இரவு 7 மணிக்கு நடைபெறவுள்ளது. 2002ஆம் ஆண்டு உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற பிரேசில் லெஜெண்ட்ஸ் ரொனால்டினோ, ரிவால்டோ, லூசியோ, கில்பர்டோ சில்வா உள்ளிட்டோர் இந்த போட்டியில் பங்கேற்பது கால்பந்து ரசிகர்கள், குறிப்பாக 90s கிட்ஸ் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவர்களுக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்தியன் ஆல் ஸ்டார்ஸ் அணியில் தமிழ்நாடு கதாநாயகன் சண்முகம் வெங்கடேஷ், மோகன்ராஜ், தர்மராஜ், இந்திய நட்சத்திர வீரர்களான ஹுசைன், கரன்ஜீத் சிங், ஆல்விடோ, சையத் ரஹீம் உள்ளிட்டோர் போட்டியில் பங்கேற்கின்றனர். தமிழ்நாடு அரசின் நடவடிக்கைகளால் கடந்த ஆண்டை விட தற்போது வன்கொடுமை வழக்குகள் 6 விழுக்காடு குறைந்திருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் மாநில அளவிலான உயர்நிலை விழிப்புணர்வு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், சமூக நீதியை நிலைநாட்ட தமிழ்நாடு அரசு முழு அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருவதாக கூறினார். சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் பதியப்படும் வழக்குகள் 6 விழுக்காடு குறைந்துள்ளது. வன்கொடுமைக்கு ஆளாகும் பகுதிகள் 2021இல் 445 2024இல் 368க்கு குறைக்கப்பட்டுள்ளது. கடந்த 4 ஆண்டுகளில் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட 421 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் கூறினார். பொது பிரிவினை ஒப்பிடும்போது பழங்குடியினரின் கல்வி 6.5% பின்தங்கியிருப்பதாகவும் அவர் கூறினார். இக்கூட்டத்தில் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, விசிக தலைவர் திருமாவளவன், 5 அமைச்சர்கள், 9 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 44 சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர். இதனிடையே 6 அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஒரு அதிமுக எம்பி என இந்த குழுவில் உறுப்பினர்களாக இருக்கும் நிலையில் ஒருவர் கூட பங்கேற்கவில்லை. தென்னிந்திய கேஸ் டேங்கர் லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்தம் 3வது நாளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சமையல் எரிவாயுவை எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களில் இருந்து சிலிண்டரில் நிரப்பும் மையங்களுக்கு ஏற்றிச் செல்லும் பணியில் நாடு முழுவதும் சுமார் 24,000 டேங்கர் லாரிகள் ஈடுபட்டுள்ளன. இந்நிலையில் எண்ணெய் நிறுவனங்களின் புதிய ஒப்பந்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலங்கானா, கர்நாடகா மற்றும் புதுச்சேரி ஆகிய 6 மாநிலங்களை உள்ளடக்கிய தென்மண்டல சமையல் எரிவாயு டேங்கர் லாரி உரிமையாளர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பாக நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் அடுத்த கட்ட முடிவு விரைவில் எடுக்கப்படும் என தெரிகிறது. சுமார் 6,000 டேங்கர் லாரிகள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதால் தென் மாநிலங்களில் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது. தேசிய நெடுஞ்சாலையில் ஆங்காங்கே லாரிகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இதனால் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. தூர்வாருவதற்காக 1 லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டல் விடுத்த திமுக ஒன்றிய செயலாளருடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட காட்சிகள்தான் இவை. கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே பிசிலிகுளம் பல ஆண்டுகளாக தூர்வாரப்படாமல் பராமரிப்பின்றி காணப்பட்டது. இதனால் மழைக்காலங்களில் போதிய அளவு நீரை குளத்தில் சேமிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதால் அதிகாரிகள் அனுமதியோடு பொதுமக்களே குளத்தை தூர்வாரும் பணியை தொடங்கினர். குளத்திற்கு வந்த கிள்ளியூர் மேற்கு ஒன்றிய திமுக செயலாளர் கோபால் தூர்வாரும் பணிகளை தடுத்து நிறுத்தியதோடு பணிகள் நடக்க வேண்டுமானால் 1 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று கேட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் அவரை சிறைப்பிடித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதன்பின் பொதுமக்களை சமாதானம் செய்துவிட்டு அங்கிருந்து திமுக ஒன்றிய செயலாளர் கோபால் தப்பிச் சென்றார். பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏகனாபுரம் கிராம சபை கூட்டத்தில் 12வது முறையாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.
காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள வளத்தூர், நெல்வாய், தண்டலம் உள்ளிட்ட 13 கிராமங்களை உள்ளடக்கிய சுமார் 4791 ஏக்கர் பரப்பளவில் பசுமை வெளி விமான நிலையம் அமைக்க மத்திய மாநில அரசுகள் முடிவு செய்துள்ளன. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பரந்தூர் உள்ளிட்ட கிராம மக்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். மேலும் கிராம சபை கூட்டங்களிலும் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றி வருகின்றனர். ஏற்கனவே சுதந்திர தினம், காந்தி ஜெயந்தி, குடியரசு தினத்தை முன்னிட்டு நடந்த கிராம சபை கூட்டங்களிலும் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து 11 முறை தீர்மானங்களை நிறைவேற்றினர். உலக தண்ணீர் தினத்தை கொண்டாடும் விதமாக ஏகனாபுரம் கிராமத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து 12வது முறையாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. எங்கள் நீர்நிலைகளும் காப்பாற்றப்பட வேண்டும். இந்த திட்டத்தால் கபலீகரம் செய்யக்கூடாது, பாழ்படுத்தக்கூடாது என்று நாங்கள் 12வது முறையாக இந்த திட்டத்தை எதிர்த்து தீர்மானத்தை ஏற்றியிருக்கிறோம். முன்னதாக ஏகனாபுரம் பஞ்சாயத்திற்கு ஊராட்சி செயலாளர் நியமிக்கப்படாததை கண்டித்து கிராம நிர்வாக அலுவலரை மக்கள் சிறைபிடித்ததால் பரபரப்பு நிலவியது. சென்னை மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதற்காக பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்திலிருந்து புழல் ஏரிக்கு தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளது. பூண்டி, புழல், செம்பரம்பாக்கம், சோழவரம், கண்ணன்கோட்டை, தேர்வாய்க்கண்டிகை ஏரிகளிலிருந்து சென்னை நகர மக்களின் குடிநீர் தேவை நிறைவேற்றப்பட்டு வரக்கூடிய நிலையில் சுட்டெரிக்கும் வெயில் காரணமாக ஏரிகளில் நீர்மட்டம் வெகுவாக குறைந்து வந்தது. எனவே கிருஷ்ணா நதிநீர் பங்கீடு திட்டத்தின்படி கண்டலேறு அணையிலிருந்து பூண்டி ஏரிக்கு தண்ணீர் திறந்துவிடும்படி தமிழ்நாடு அரசு ஆந்திர அரசுக்கு கடிதம் எழுதியது. அதன் பேரில் கடந்த திங்கட்கிழமை கண்டலேறு அணையிலிருந்து பூண்டி ஏரிக்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. கிருஷ்ணா நதிநீரானது சாய் கால்வாயில் 152 கிலோமீட்டர் பயணித்து வெள்ளிக்கிழமை தமிழக ஆந்திர எல்லையான ஊத்துக்கோட்டை தாமரைக்குப்பம் 0 பாயிண்ட்டுக்கு வந்தடைந்தது. தொடர்ந்து சனிக்கிழமை பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்திற்கு வினாடிக்கு 20 கனஅடி வீதம் தண்ணீர் வரத் தொடங்கியது. இந்நிலையில் பூண்டி அணையில் சேகாரமாக இருக்கக்கூடிய தண்ணீரை சென்னை மக்களின் குடிநீர் தேவைக்காக புழல் ஏரிக்கு இணைப்பு கால்வாய் வழியாக வினாடிக்கு 350 கனஅடி வீதம் பொதுப்பணித்துறையினர் திறந்துவிட்டனர். முக்கிய நீர்த்தேக்கங்களில் தண்ணீரை தேக்கி வருகின்ற கோடை காலத்தில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் குடிநீர் பிரச்சினை ஏற்படாதவாறு தடுக்க நீர்வளத்துறை அதிகாரிகள் திட்டமிட்டு வருகின்றனர். அவசர விடுப்பளிக்க லஞ்சம் பெற்ற காவலர் நடவடிக்கையில் சிக்கியிருக்கிறார். ஜிபே மூலம் 10,000 ரூபாய் வரை லஞ்சம் பெற்றுக்கொண்டு காவலர்களுக்கு விடுமுறை கொடுத்ததாக புகாருக்குள்ளான ஆவடி 13வது பெட்டாலியன் உதவி தளவாய் முத்துகிருஷ்ணன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். தமிழ்நாடு பேரிடர் மீட்புக்குழு ஆவடி 13வது பெட்டாலியன் உதவி தளவாயாக பணியாற்றி வந்தவர் முத்துகிருஷ்ணன். இவர் தனக்கு கீழ் பணிபுரியும் காவலர்களுக்கு அவசர விடுமுறை தர 2,000 முதல் 10,000 ரூபாய் வரை ஜிபேயில் அனுப்ப சொல்லி லஞ்சமாக பெற்று வந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக முதலமைச்சரின் தனிப்பிரிவிற்கு பாதிக்கப்பட்ட காவலர்கள் புகார் அளித்தனர். இதுகுறித்து உயரதிகாரிகள் விசாரணை மேற்கொண்ட நிலையில் தனக்கு சாதகமாக பேச வேண்டுமென பாதிக்கப்பட்ட காவலர்களை முத்துகிருஷ்ணன் வற்புறுத்தியதாகவும் ஆடியோ ஆதாரங்கள் வெளியாகின. 2,000 காசு 2 தடவை போட்டல. ஆமாம் சார். அதுக்கு சொல்லு, நான் அப்படி ரொம்ப கஷ்டத்துல இருந்தேன். ஐயா தான் எனக்கு பத்தி 2,000 காசு நீங்களே போன் பண்ணி சொன்னீங்களா சார்? ஆனா எனக்கு அந்த மாதிரி எதுவும் கூப்பிடல. ஆனா எப்படின்னு என்னோட நேரமா இங்க நான் வந்து இல்ல, இன்கேஸ் கேட்டால் சரிங்க கேஸ் கேட்டா இல்ல ஐயா, நான் அந்த ஆர்மி பிரச்சனை எல்லாம் ஆர்மி மேட்டர்ல நான் மாட்டிட்டு முடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆமா. ஐயா தான் பெங்களூருக்கு ஒரு எஸ்ஐ அனுப்பி கைக்கு செலவுலாம் நிறைய காசு கொடுத்து விட்டு ஒரு 10,000-25,000 எனக்காண்டி செலவழிச்சாங்க ஐயா. கொஞ்சம் கொஞ்சமா அவர் கொடுத்தாங்க. இதுகுறித்து விசாரணை நடத்திய தமிழ்நாடு காவல் ஆயுதப்படை தலைவர் விஜயகுமாரி புகாருக்குள்ளான முத்துகிருஷ்ணனை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளார். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் பேருந்திலிருந்து தடுக்கி விழுந்தவர் சக்கரங்களுக்கு நடுவே சிக்கிக்கொண்ட அதிர்ச்சி காட்சிதான் இது. கோத்தகிரியிலிருந்து திருப்பூர் சென்ற பேருந்தில் பெரியார் நகர் தவிட்டுமேடு பகுதியைச் சேர்ந்த நேசமணி என்பவர் பயணித்தார். அவர் மதுபோதையில் இருந்ததாக கூறப்படுகிறது. அந்த பேருந்து அரவேணு பகுதியில் சென்றபோது ஓடும் பேருந்திலிருந்து நேசமணி இறங்கியுள்ளார். இதில் தவறி விழுந்த அவரது கால்கள் பின் சக்கரங்களுக்கிடையே சிக்கின. கால்களில் பலத்த காயமடைந்ததால் வலியில் துடிதுடித்தார். இதேபோல் தஞ்சாவூர் மாவட்டத்தில் தஞ்சை கும்பகோணம் நெடுஞ்சாலையில் உள்ள பண்டாரவாடை பகுதியில் அப்துல் ரஷீத் என்பவர் சைக்கிளில் சென்றபோது மதுரையிலிருந்து சிதம்பரம் நோக்கி சென்ற அரசு பேருந்து அவரது சைக்கிள் மீது மோதியது. இதில் அவர் நிலை தடுமாறி விழுந்தார். பலத்த காயமடைந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார்.
தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் முருங்கைக்காய் விளைச்சல் அதிகரித்திருப்பதால் விலை கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளது. சாத்தான்குளம் பகுதியில் அதிகமானோர் முருங்கைக்காய் பயிரிட்டு வருகின்றனர். 2 மாதங்களுக்கு முன்பு 1 கிலோ முருங்கைக்காய் 200 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது. அதன் பின்னர் படிப்படியாக விலை குறைந்து வந்தது. சில வாரங்களுக்கு முன்பு 1 கிலோ 20 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் தற்போது 1 கிலோவை 1 ரூபாய் முதல் 1 ரூபாய் 50 காசுகள் வரை மட்டுமே வியாபாரிகள் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்கின்றனர். அதிக விளைச்சல் காரணமாக விலை கிடுகிடுவென குறைந்திருப்பதால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். சமீப 2 வாரங்களாக கிலோ 20 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய தன்மை உருவாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 ரூபாய் 50 காசுக்கு கூட மார்க்கெட்டில் வியாபாரிகள் வாங்குவதற்கு தயங்குகிறார்கள். இதனால் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு கடுமையான நெருக்கடி ஏற்படுகிறது. வந்து விவசாயிகளுக்கு கட்டாது, விவசாயம் பார்க்கறதுக்கு அது கட்டாது. இந்த விலைக்கு விற்றாச்சுன்னா எப்படி கட்டும்? ஆமாம், குறைஞ்சது மினிமம் ஒரு 10 ரூபாய்க்காவது விற்றா தான் அவனுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும். 1 ரூபாய்க்கு 1.5 ரூபாய்க்கு விற்று தோட்டத்தை போடணும். எழுதிவான் அடுத்த கடை முத்தி போகும், தோட்டம் போடுவான். முருங்கைக்காய் நல்ல விலைக்கு போகாததால் அவற்றை ஆடுகளுக்கு உணவாக போடுவதாகவும் விவசாயிகள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆதனக்கோட்டை அருகே டிரான்ஸ்பார்மர் திருடு போனதால் 20க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருளில் மூழ்கின. ஆதனக்கோட்டையிலிருந்து கீரனூர் செல்லக்கூடிய சாலை பிரிவு விலக்கில் உள்ள டிரான்ஸ்பார்மரில் இருந்து 20க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு மின் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் வெள்ளிக்கிழமை நள்ளிரவில் திடீரென்று அந்த பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இரவு முழுவதுமாக மின்சாரம் வரவில்லை. இதனைத் தொடர்ந்து சனிக்கிழமை காலை மின்வாரிய ஊழியர்கள் சென்று பார்த்தபோது மின்கம்பத்தில் இருந்த டிரான்ஸ்பார்மர் திருடப்பட்டு உதிரி பாகங்கள் கீழே கிடந்தது தெரிய வந்தது. தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு சென்ற மின்வாரிய அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவசாய கிணற்றில் பொருத்தப்பட்டிருக்கூடிய மின் மோட்டார்களில் காப்பர் கம்பிகளை மர்ம கும்பல் திருடி விற்பனை செய்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்து வந்த நிலையில் தற்போது மின்வாரியத்திற்கு சொந்தமான டிரான்ஸ்பார்மரையே திருடிக் கொண்டு சென்ற நிகழ்வு மின்வாரியம் மட்டுமல்லாது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு அருகே பெண் தாதாவாக வலம் வந்த ரவுடியின் மனைவியை காவல்துறையினர் மடக்கி பிடித்தனர். செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த பிரபல ரவுடி அசோக்கை காவல்துறையினர் சுட்டுப்பிடித்த நிலையில் அவரது மனைவியை கஞ்சா வழக்கில் கைது செய்தனர். திருப்போரூரைச் சேர்ந்த அசோக் மீது 25க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன. சில ஆண்டுகளுக்கு முன் இருசக்கர வாகனத்தில் வைத்திருந்த நாட்டு வெடிகள் வெடித்ததில் அவரது ஒரு கண் பார்வை முற்றிலும் செயலிழந்தது. ஆனாலும் நாட்டு வெடி தயாரிப்பதில் கை தேர்ந்தவராக இருப்பதால் பல கொலை குற்றங்களின் பின்னணியில் அசோக் தயாரித்துக் கொடுத்த நாட்டு வெடிகள் பயன்படுத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அசோக்கை சரித்திர பதிவேடு குற்றவாளியாக காவல்துறையினர் பட்டியலிட்டிருக்கும் நிலையில் சிங்கப்பெருமாள் கோவில் அருகே உள்ள ஆப்பூர் வனப்பகுதியில் பதுங்கியிருந்த போது வெள்ளிக்கிழமை சுட்டுப்பிடித்தனர். அசோக்கின் மனைவி ஜெசிகாவை கஞ்சா கடத்தல் வழக்கில் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். செங்கல்பட்டில் 2022ஆம் ஆண்டு நடந்த இரட்டை கொலை வழக்கில் நாட்டு வெடிகுண்டு தயாரித்ததாக அசோக்குடன் அவரது மனைவி ஜெசிகா கைதானது குறிப்பிடத்தக்கது. நெல்லையில் ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் ஜாகிர் ஹுசைன் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 10 பேருக்கு காவல்துறையினர் சம்மன் அனுப்பி விசாரணை நடத்தினர். கடந்த 18ஆம் தேதி நெல்லை டவுனில் ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் ஜாகிர் ஹுசைனை 3 பேர் கொண்ட கும்பல் வெட்டி கொலை செய்தது. நிலப்பிரச்சினை தொடர்பாக இந்த கொலை நிகழ்ந்ததாக கூறப்படும் நிலையில் இதுவரை 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொலையில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் கிருஷ்ணமூர்த்தி என்ற தௌபிக்கின் மனைவி நூர் நிஷாவை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 2 மாதங்களாக நூர் நிஷாவை செல்போனில் தொடர்பு கொண்டு அடிக்கடி பேசியவர்களின் விவரங்களை சேகரித்து காவல்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. அதில் ஒருவர் காவல்துறை அதிகாரி என்றும் கூறப்படும் நிலையில் நூர் நிஷாவை விசாரணைக்கு வரவழைக்க காவல்துறை அதிகாரி செல்போனில் தொடர்பு கொண்டாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்ற கோணத்தில் விசாரணை நடந்தது. மேலும் சம்மன் அடிப்படையில் நெல்லை டவுன் காவல் நிலையத்தில் ஆஜரானவர்களிடம் காவலர்கள் விசாரணை நடத்தினர். விபத்து காரணமாக சென்னைக்கு வரும் முக்கிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து ஸ்தம்பித்து வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாக்கினர். சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த தண்ணீர் லாரி சாலையின் நடுவே இருந்த சிக்னல் போஸ்ட் மீது மோதியது. இதில் நிலை குறைந்த சிக்னல் போஸ்ட் வழியாக கோழி ஏற்றிச் சென்ற வேன் மீது விழுந்தது. இந்த விபத்தில் நல்வாய்ப்பாக 2 வாகனங்களின் ஓட்டுநர்களும் காயங்களுடன் உயிர் தப்பினர். அதே சமயம் வாகனங்கள் சாலையின் குறுக்கே நின்றதால் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. குறிப்பாக பூவிருந்தவள்ளியில் வாகனங்கள் பல மீட்டர் தூரத்திற்கு நீண்ட வரிசையில் காத்திருந்தன. பின்னர் வாகனங்கள் மற்றும் சிக்னல் கம்பத்தை அகற்றி போக்குவரத்தை காவலர்கள் சீர் செய்தனர்.
தேங்காய் விலை கடும் வீழ்ச்சியடைந்திருப்பதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் தென்னை சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இங்கு விளையக்கூடிய தேங்காய்களை தமிழ்நாடு மட்டுமின்றி ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, கேரளா போன்ற மாநிலங்களிலிருந்தும் அதிக அளவில் வியாபாரிகள் வந்து வாங்கி செல்கின்றனர். ஆவணி மாத தொடக்கத்திலிருந்து மாசி மாதம் வரை ஓணம், ஆயுத பூஜை, தசரா, ஹோலி என பண்டிகை காலமாக இருந்ததால் ஒரு தேங்காய் 20 ரூபாய் முதல் 25 ரூபாய்க்கு விற்பனையானது. தற்போது வெளிமாநிலங்களில் திருவிழாக்கள் நிறைவடைந்திருப்பதால் ஒரு தேங்காய் 15 ரூபாய்க்கு மட்டுமே விற்பனையாகி வருகிறது. பண்டிகை வேற நேரத்தில் இல்லை. இந்த 3 மாதத்துக்கு அப்புறம் ஆடி மாதத்துலேருந்து விலை ஏறும் நாங்கள் சம்சாரியெல்லாம் எதிர்பார்க்குறோம், வியாபாரியும் எதிர்பார்க்குறோம். கேரள மாநிலத்தில் தென்னை மரங்களில் வெள்ளைப்பூச்சி நோய் தாக்கத்தால் தேங்காய் வரத்து வெகுவாக குறைந்து காணப்பட்டாலும் தேங்காய் விலை வீழ்ச்சியடைந்திருப்பதால் விவசாயிகள் ஏமாற்றமடைந்துள்ளனர். தமிழ்நாடு மக்களை துன்புறுத்துவதை மத்திய அரசு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காட்டமாக தெரிவித்திருக்கிறார். 100 நாள் வேலை திட்டத்திற்கான நிதியை விடுவிக்க மத்திய அரசு மறுப்பதாக குற்றஞ்சாட்டி திமுக சார்பில் தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடைபெற்றது. தமிழ்நாட்டிற்கான 4034 கோடி ரூபாய் நிதியை கடந்த 4.5 மாதமாக மத்திய அரசு நிலுவையில் வைத்திருப்பதாக திமுக அரசு குற்றம் சாட்டியுள்ளது. இதனை கண்டித்து மாநிலம் முழுவதும் ஒன்றியத்திற்கு 2 இடங்கள் என்ற வீதம் 1600 இடங்களில் 100 நாள் வேலை திட்ட பயனாளர்களை திரட்டி திமுக சார்பில் போராட்டம் நடத்தப்பட்டது. சென்னை அயப்பாக்கத்தில் நடந்த போராட்டத்தில் கடப்பாறை, மண்வெட்டியுடன் பெண்கள் பங்கேற்று மத்திய அரசுக்கு எதிரான கண்டன கோஷங்கள் எழுப்பினர். இந்த போராட்டங்களை சுட்டிக்காட்டி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அரசியல் ரீதியாக தமிழ்நாடு மக்களை துன்புறுத்தி மகிழும் போக்கை மத்திய அரசு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என காட்டமாக கூறியுள்ளார். கொளுத்தும் வெயிலில் உடைத்தவர்களுக்கு ஊதியம் வழங்க மறுப்பது நிர்வாக தோல்வியல்ல, கொடுமை என சாடியுள்ள அவர் தமிழ்நாடு மக்கள் தேர்தலில் பாஜகவை நிராகரித்ததற்காக வேண்டுமென்றே நிதியை நிறுத்துவதாக குற்றம் சாட்டியுள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் நடந்த திமுக போராட்டத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் உள்ளிட்டோர் பங்கேற்று மத்திய அரசுக்கு எதிராக உறுதிமொழி ஏற்றனர். சென்னை அடுத்த பரணிபுத்தூரில் திமுக பொருளாளர் டி.ஆர். பாலு தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் அமைச்சர் தாமு அன்பரசன் உட்பட சுமார் 500 பேர் கலந்து கொண்டனர். 2603 கோடி ரூபாய் போன வருஷம் கொடுத்துருக்காங்க. இந்த ஆண்டுல 7391 அவங்க கொடுத்த பதில். 5000 கோடி குறைக்கப்படுகிறது அவங்களே சொல்றாங்க. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அமைச்சர் கீதா ஜீவன் உள்ளிட்டோர் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். ராமநாதபுரம் மாவட்டம் உச்சிப்புள்ளியில் திமுக அமைப்புச் செயலாளர் ஆர்.எஸ். பாரதி தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. இதேபோல் தமிழ்நாட்டின் பல இடங்களில் நடந்த போராட்டத்தில் திமுக அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் பங்கேற்றனர். கிராம சபை கூட்டம் என்று கூறி போராட்டத்தில் பங்கேற்க வைத்ததாக அமைச்சர் முன்பு பாஜக பெண் பிரமுகர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். 100 நாள் வேலை திட்டத்துக்கு தர வேண்டிய நிதியை மத்திய அரசு வழங்கவில்லை என்று குற்றஞ்சாட்டி விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே பாலவனத்தம் கிராமத்தில் திமுக சார்பில் போராட்டம் நடந்தது. இந்த போராட்டத்திற்கு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தலைமை தாங்கினார். அப்போது 100 நாள் வேலை திட்டத்தில் மோசடி நடப்பதாக பாஜகவைச் சேர்ந்த பெண் பிரமுகர் மீனா என்பவர் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் கிராம சபை கூட்டம் என அழைத்து போராட்டம் நடத்தியதாகவும் குற்றம் சாட்டினார். இதையடுத்து அமைச்சர் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை, கடந்த 4 ஆண்டுகளில் 100 நாள் வேலை திட்டத்துக்கு ஒதுக்கிய 39,339 கோடி ரூபாய் என்ன ஆனது என திமுக கூறாமல் மோசடி நாடகமாடுவதாக குற்றஞ்சாட்டினார். இதுபோன்ற அரசியல் நாடகங்களை தமிழக மக்கள் இனியும் நம்பப் போவதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மெனுவை விஞ்சக்கூடிய வகையில் அறுசுவை உணவால் ஏழை எளிய மக்களுக்கு இப்படி விருந்து படைத்து உபசரித்தது நெல்லை நண்பர்கள் குழு.
கொரோனா காலத்தில் நெல்லை சந்திப்பு பகுதியை சேர்ந்த நண்பர்கள் ஒன்றிணைந்து காலை மதிய உணவுகளை பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கக்கூடிய பணிகளை தொடங்கினர். இந்த அரும் பணியை விட்டுவிடாது செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து அமாவாசை நாட்களில் ஏழை எளியோருக்கு அறுசுவை விருந்து வழங்கி வருகின்றனர். சனிக்கிழமை அமாவாசையை ஒட்டி பொன்னியரிசி சாப்பாடு, லட்டு, பருப்பு, நெய், வடை, அவரைக்காய் வத்தல், மோர் மிளகாய், மாங்காய் ரசம், நெய் பருப்பு போலி, கல்லிடை குறிச்சி அப்பளம் என்று 20 வகை உணவு வகைகளுடன் பஃபே முறையில் விருந்து அளித்தனர். சாலையோரம் தங்கியிருப்போர் தொடங்கி பணியின் காரணமாக நெல்லை சந்திப்பு பகுதிக்கு வந்து செல்வோர் வரை அனைவரும் அறுசுவை விருந்தை ருசித்து பார்த்தனர். கொடுக்கக்கூடிய தானம் சிறந்ததாக மதிப்புக்குரியதா இருக்கணும். சக மனுஷனை மன்னிச்சு கொடுக்கணும். ஏதோ ஒண்ணு கொடுக்காம நல்லதா கொடுக்கணும்னு சொல்லிட்டு நண்பர்களாக இணைந்து கிட்டத்தட்ட 6 வருடங்களாக தொடர்ந்து இதை கொடுத்துட்டு இருக்கிறோம் மக்களுக்காக. நல்லபடியா எல்லாருமே சாப்பிட்டுட்டு போறாங்க. எங்களுடைய நோக்கம், அடுத்த இலக்கு என்னன்னா 365 நாளும் சாப்பாடு கொடுக்கணும் தான் இலக்கு. திருமண வீட்டில் விருந்து சாப்பிட்டதை போன்று இருந்ததாக மக்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். சென்னை அருகே 1 நிமிடத்தில் 102 வகை சட்னி தயாரித்து பெண்கள் சாதனை படைத்தனர். மார்ச் 30ஆம் தேதியான இன்று உலக இட்லி தினம் கொண்டாடப்படுவதையொட்டி சென்னை மாதவரத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் பெண்கள் வித்தியாசமான சாதனை நிகழ்த்தினர். பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்களும் ஒன்றாக இணைந்து 1 நிமிடத்தில் 102 வகை சட்னி தயாரித்து வியக்க வைத்தனர். 102 வகையான சட்னி செய்து இன்னைக்கு சாதனை படுத்தியிருக்கோம். அதை லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட் அங்கீகரிச்சு அந்த புத்தகத்தில் எங்களுக்கு ஒரு சாதனை பட்டியலை கொடுத்திருக்காங்க. முன்னதாக சுனிதா வில்லியம்ஸ் படம் வரைந்து 50 கிலோ எடையில் பிரம்மாண்ட இட்லி தயாரித்தனர். ராமநாதபுரத்தில் ஊரணியில் குளித்தபோது புதுமண தம்பதி நீரில் மூழ்கி உயிரிழந்திருக்கிறார்கள். ராமநாதபுரத்தில் புதுமண தம்பதி ஊரணியில் குளித்தபோது நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காட்டூரணி கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் கார்த்திக் ராஜா, ஷர்மிளா தம்பதி. இவர்களுக்கு 1.5 மாதங்களுக்கு முன்பு திருமணம் நடந்துள்ளது. இவர்கள் குளிப்பதற்காக அந்த ஊரில் உள்ள ஊரணிக்கு சென்றனர். ஆனால் நீண்ட நேரமாகியும் அவர்கள் திரும்பி வராததால் உறவினர்கள் தேடிச் சென்றனர். அப்போது அந்த தம்பதி துவைப்பதற்காக கொண்டு சென்ற துணிகள் மட்டும் கரையில் இருந்துள்ளது. இதனால் அதிர்ச்சி அடைந்த குடும்பத்தினர் உடனடியாக தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். அங்கு வந்த தீயணைப்புத் துறை வீரர்கள் நீண்ட நேரம் தேடி அந்த தம்பதியை சடலமாக மீட்டனர். இதனை பார்த்த குடும்பத்தினர் கதறி அழுதனர். இளம் ஜோடி நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் அந்த கிராமத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து கேணிக்கரை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தருமபுரி மாவட்டத்தில் சுட்டெரிக்கும் வெயிலில் தண்ணீர் தேடி கால்நடைகள் சுற்றித் திரியும் காட்சிகள் தான் இவை. தருமபுரி மாவட்டத்தில் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. 100 டிகிரி வரை வெப்பம் பதிவாகும் நிலையில் அங்கு மனிதர்களுக்கு குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் நிலை உள்ளது. அதேபோல கால்நடைகளும் தண்ணீரின்றி தவித்து வருகின்றன. மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் செம்மறியாடு, வெள்ளாடு, குறியாடு உள்ளிட்ட ஆடுகள் மந்தை மந்தையாக மேய்ச்சல் நிலங்களை தேடி மேய்ந்து வருகின்றன. மேய்ச்சல் நிலத்திலிருந்து புற்கள் அனைத்தும் காய்ந்து விட்டன. இதனால் கால்நடைகள் பாதிக்கப்படுகின்றன. மேய்ச்சல் நிலஞ்சது அங்கங்கே அதில் அங்கேயே மேய்ச்சல் தங்கிட்டு தான். ஏன்னா ஏரிங்கள் விட்ட கூட எங்களை துரத்துறாங்க. நம்ம விடுறதே இல்லை. மாட்டுக்காரர் ஆட்டுக்காரர் கொஞ்சம் துரத்துறாங்க, எரிஞ்சல் பண்ணுறாங்க. மேவில் அந்த அரசாங்கம் எதாவது எங்களுக்கு ஒரு உதவி பண்ணால் நல்லாயிருக்கும் சாமி. இதை ஏரி குளத்தில் முடுக்காத துரத்தாது விட்டாங்களா நல்லாயிருக்கும். தண்ணீர் மற்றும் புற்களை தேடி வெயிலில் பல கிலோமீட்டர் தொலைவுக்கு ஆடுகளை மேய்த்துச் செல்ல வேண்டியிருப்பதாக ஆடு மேய்ப்பவர்கள் கூறுகின்றனர். எனவே இதற்கு தீர்வு காணும் வகையில் ஆங்காங்கே தற்காலிக தண்ணீர் தொட்டிகளை வைக்க வேண்டுமென அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரவுள்ள வாகன கட்டுப்பாட்டை தளர்த்த வேண்டும் என்று நீலகிரி மாவட்ட வணிகர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஏப்ரல் மாதம் முதல் நீலகிரி மாவட்டத்துக்கு வார நாட்களில் 6000, சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் 8000 வாகனங்களை மட்டுமே அனுமதிக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. கடந்த மே மாதம் முதல் நீலகிரி மாவட்டத்துக்கு வரும் அனைத்து வாகனங்களுக்கும் இ-பாஸ் கட்டாயமாக்கப்பட்டிருக்கும் நிலையில் உயர்நீதிமன்றத்தின் இந்த உத்தரவு வியாபாரிகள் மத்தியில் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இ-பாஸ் முறையை முழுவதுமாக ரத்து செய்ய வேண்டும், ஏப்ரல் முதல் அமலுக்கு வரவுள்ள வாகன கட்டுப்பாட்டை தளர்த்த வேண்டும் என்பன உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி உதகை, குன்னூர், கோத்தகிரி உட்பட மாவட்டம் முழுவதும் வணிகர்கள் கடைகளில் கருப்பு கொடி கட்டி எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். மேலும் வணிகர்கள் கருப்புச் சட்டை அணிந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
அடுத்தபடியாக வருகின்ற 2ஆம் தேதி அன்று மாவட்டம் தழுவிய பொது வேலை நிறுத்தம் மிக பிரம்மாண்டமான நீலகிரி வரலாற்றிலேயே இல்லாத அளவிற்கு 100% வேலை நிறுத்தத்திற்கு உண்டான ஆயத்த பணிகளை வணிக சங்கங்களும் அதன் கூட்டமைப்புகளும் அனைத்து நிர்வாகிகளும் மேற்கொண்டிருக்கிறார்கள். ஏப்ரல் 2ஆம் தேதி நடைபெறும் முழு அடைப்பு போராட்டத்தில் ஆட்டோ உள்ளிட்ட அனைத்து சங்கங்களும் பங்கேற்க உள்ளதாகவும் வணிகர்கள் தெரிவித்தனர். பங்குனி மாத அமாவாசையையொட்டி திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவிலில் குவிந்த பக்தர்கள் 3 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற சனி பகவான் கோவிலில் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம். இந்நிலையில் வார விடுமுறையுடன் திங்கட்கிழமை ரம்ஜான் பண்டிகை காரணமாக விடுமுறை விடப்பட்டுள்ளதாலும் பங்குனி அமாவாசை சனிக்கிழமை என்பதாலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சனி பகவான் கோவிலில் குவிந்தனர். சனி பகவான் வெள்ளிக்கவச அலங்காரத்தில் காட்சியளித்த நிலையில் பக்தர்கள் எள் தீபமேற்றி வழிபட்டனர். திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி சனிப்பெயர்ச்சி அடைவதை முன்னிட்டு சனி பகவானை வழிபட வெளிமாநிலத்திலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். ஆனால் வாக்கிய பஞ்சாங்க முறையை பின்பற்றி சனிப்பெயர்ச்சி விழா 2026ஆம் ஆண்டுதான் நடைபெறும் என ஆலய நிர்வாகம் விளக்கமளித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் முன்னாள் காதலனால் மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைக்கப்பட்ட 17 வயது சிறுமி உயிரிழந்தார். எட்டயபுரம் அருகே உள்ள இளம்பவனம் கிராமத்தைச் சேர்ந்தவர் காளியம்மாள் என்பவரின் மகளான 17 வயது சிறுமி. அதே பகுதியைச் சேர்ந்த சந்தோஷ் என்ற இளைஞரை அவர் காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இது வீட்டிற்கு தெரிந்ததால் காதலை கைவிடுவதாக சிறுமி கூறிய நிலையில் அதை ஏற்காத சந்தோஷ் சிறுமியை தொடர்ந்து தொந்தரவு செய்து வந்ததுடன் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் எட்டயபுரம் அருகே கீழநம்பிபுரத்தில் உள்ள தனது தாய் வீட்டிற்கு மகளை காளியம்மாள் அனுப்பி வைத்தார். கடந்த 23ஆம் தேதி பாட்டி வீட்டில் இருந்த சிறுமி திடீரென உடலில் தீப்பற்றிய நிலையில் அலறியதால் அருகில் இருந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதித்தனர். சந்தோஷ் மற்றும் அவரது நண்பர் முத்தையா ஆகியோர் தன் மீது மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைத்ததாக சிறுமி அளித்த வாக்குமூலத்தால் அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்நிலையில் 65% தீக்காயங்களுடன் சிகிச்சை பெற்று வந்த சிறுமி சிகிச்சை பலனளிக்காமல் நேற்று உயிரிழந்தார். இதனையடுத்து சந்தோஷ் மற்றும் முத்தையா மீதான கொலை முயற்சி வழக்கை கொலை வழக்காக காவல்துறையினர் மாற்றியுள்ளனர். பஞ்சாயத்து நிர்வாகம் சார்பில் விநியோகிக்கப்படும் சுகாதாரமற்ற குடிநீரை ஆட்சியரிடம் காண்பித்து பொதுமக்கள் முறையிட்ட காட்சிகள்தான் இவை. உலக தண்ணீர் தினத்தையொட்டி கொடைக்கானல் வில்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட பள்ளங்கி கிராமத்தில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் சரவணன் கலந்து கொண்டு தண்ணீரின் முக்கியத்துவம் குறித்து எடுத்துரைத்தார். அப்போது வில்பட்டி மலை கிராமத்தில் கடந்த பல நாட்களாக தண்ணீர் சுகாதாரமாக வரவில்லை என கிராம மக்கள் முறையிட்டனர். கல்லறை அருகே கிணறு அமைத்து தண்ணீர் விநியோகம் செய்யப்படுவதாகவும் அதனால் உடல் உபாதைகள் ஏற்படுவதாகவும் கூறியதோடு தற்போது விநியோகிக்கக்கூடிய தண்ணீரின் மாதிரியை கொண்டு வந்து ஆட்சியரிடம் காண்பித்து முறையிட்டனர். இதைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அதிகாரிகளுடன் ஆலோசனை செய்து அல்லி ஓடை பகுதியிலிருந்து தண்ணீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். இதனால் பொதுமக்கள் சமாதானமடைந்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் மேலப்பெரும்பள்ளம் கிராமத்தில் மண்குவாரிகளுக்கு தடை விதிக்க கோரி கிராம மக்கள் மாவட்ட ஆடியர் அகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. உலக தண்ணீர் தினத்தையொட்டி தமிழ்நாடு முழுவதும் கிராம சபை கூட்டங்கள் நடைபெற்ற நிலையில் தங்கள் பிரச்சினைக்கு தீர்வு வேண்டி மேலப்பெரும்பள்ளம் பகுதி மக்கள் ஆட்சியரகத்தில் மனு அளித்தனர். எங்கள் ஊரில் மணல் குவாரி அதிகமாக வந்துட்டு இருக்கிறதால தண்ணி எல்லாம் ரொம்ப பாதிக்குது. வாழ்வாதாரமே மொத்தமாக பாதிக்குது. கோழிப்பண்ணையால் நீராதாரம் பாதிக்கப்பட்டு சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக கூறி செங்கல்பட்டு மாவட்டம் வசந்தவாடி கிராம மக்கள் கண்களில் கருப்பு துணி கட்டி கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்தனர். இதேபோன்று சென்னை அருகே 2ஆம் கட்டளை ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இதில் அமைச்சர் தாமு அன்பரசன் கலந்து கொண்ட நிலையில் அங்கிருந்த பெண்கள் பேச்சுக்கு அமைச்சர் அளித்த பதிலால் கலகலப்பானது. அது நீங்க இமிடியேட்டா நீங்க பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா நாங்க கலெக்டர் ஆபீஸ் வரையும் போறதா இருக்கும். எல்லா மக்களும் அங்க போயிடுவோம் சார்.
மொத்த பேர் யாரும் தெரியுமா உங்களுக்கு? மொத்த கலெக்டர் கிட்ட வந்து நீங்க கலெக்டர் பார்த்தா. தருமபுரி மாவட்டம் அதியமான்கோட்டை கிராம ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் ஆர் சதீஷ் வேட்டி சட்டை அணிந்து பங்கேற்று சுகாதாரம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். தமிழ்நாட்டின் வீரமங்கையான வேலு நாச்சியாரின் புகழை ஹிந்தி பேசும் மக்களிடையேவும் பரப்பியுள்ளதாக பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். ராணி வேலு நாச்சியாரை பெருமைப்படுத்தும் வகையில் டெல்லியில் நடந்த நிகழ்ச்சியில் அவரது வாழ்க்கை வரலாற்றை தமிழ்நாட்டைச் சேர்ந்த மணிமேகலை சர்மா குழுவினர் ஹிந்தியில் நாடகமாக அரங்கேற்றினர். இந்நிகழ்ச்சியில் பேசிய வானதி சீனிவாசன் தமிழ்நாட்டின் பெருமையை ஹிந்தி பேசும் மக்களும் அறியும் வகையில் செய்திருப்பதாக குறிப்பிட்டார். சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் சார், யூ ஆர் சேயிங் Hindi தெரியாது போடா. But now Bharatiya Janata Party is taking the life history of Rani Velu Nachiyar and Rani Velu Nachiyar is speaking in Hindi today in Delhi. It is not because of Hindi opposition. ராணி வேலு நாச்சியாரின் பெருமையை நாடு முழுவதும் கொண்டு சேர்த்துள்ளதாகவும் வானதி சீனிவாசன் கூறினார். மியான்மர் தாய்லாந்து நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 10,000-ஐ கடக்கும் என அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் கணித்துள்ளது. மியான்மர் நாட்டில் நேற்று முன்தினம் அடுத்தடுத்து 2 முறை ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் அந்த நாடே நிலைகுலைந்து போயுள்ளது. ரிக்டர் அளவுகோலில் 7.7 மற்றும் 6.4 என 12 நிமிட இடைவெளியில் பதிவான சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களால் ஏராளமான கட்டடங்கள் இடிந்து தரைமட்டமாகின. பல பகுதிகளில் சாலைகள் பிளந்தன, பாலங்கள் இடிந்து விழுந்தன, அணைகள் உடைந்தன, பழமையான நினைவு சின்னங்கள் சேதமடைந்தன. நகரத்தின் பெரும்பாலான பகுதிகளில் மின்சாரம், தொலைபேசி மற்றும் இணைய சேவைகள் துண்டிக்கப்பட்டுள்ளன. இடிபாடுகளில் சிக்கி காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் குவிந்து வருகின்றனர். மருத்துவமனைகள் நிரம்பி வழிவதால் வளாகத்திலேயே தங்க வைக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நிலநடுக்கத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1600-ஐ கடந்துள்ளதாகவும் படுகாயமடைந்தவர்களின் எண்ணிக்கை 3400-ஐ கடந்ததாகவும் அந்நாட்டு ராணுவ ஆட்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். நிலநடுக்கத்தால் சீர்குலைந்துள்ள மியான்மருக்கும் தாய்லாந்துக்கும் உலக நாடுகள் உதவிக்கரம் நீட்டியுள்ளன. இந்தியா, சீனா, ரஷ்யா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் மீட்புப் படையினர் அங்கு விரைந்துள்ளனர். மியான்மர் ராணுவ தலைவர் மின் ஆங் லெங்குடன் தொலைபேசியில் பேசிய பிரதமர் மோடி ஆறுதல் தெரிவித்தார். இந்நிலையில் ஆபரேஷன் பிரம்மா திட்டத்தின் மூலம் இந்தியாவிலிருந்து மியான்மருக்கு அனுப்பி வைக்கப்பட்ட மருந்துகள் உள்பட 60 டன் அளவிலான நிவாரணப் பொருட்கள் மியான்மரின் யாங்குன் நகருக்கு சென்றடைந்தன. மேலும் உதவிக்காக 2 கடற்படை விமானங்களில் 118 பேர் கொண்ட மருத்துவக் குழுவை அனுப்பியுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கட்டட இடிபாடுகளில் சிக்கியிருப்பவர்களை மீட்ப மோப்பநாய்களும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இதற்கிடையே மியான்மர் மற்றும் தாய்லாந்து நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட தமிழர்கள் தொடர்பு கொள்வதற்கு பிரத்யேக தொலைபேசி எண்கள் மற்றும் மின்னஞ்சல் முகவரியை தமிழ்நாடு அரசின் அயலக தமிழர் நலத்துறை அறிவித்துள்ளது.